ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 32. யாவான் அகம் யதா பாவோ யத்ரூப குண கர்மக ததைவ தத்துவ விஞ்ஞானம் அஸ்துதேமத் அனுகிரகாத். மொழிபெயர்ப்பு: எனது உண்மையான நித்திய ரூபம், எனது உன்னத வாழ்வு, வர்ணம், குணங்கள் மற்றும் செயல்கள் ஆகிய என்னை பற்றிய அனைத்தும் எனது அகாரணமான கருணையில் உமது உண்மையான இறையுணர்வின் மூலமாக உமக்குள் எழுந்தருளட்டும். பொருளுரை: பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை பற்றிய அறிவின் நுணுக்கங்களை அறிவதற்கு பகவானின் அகாரணமான கருணையே காரணம். இந்த ஜட உலகிலும் கூட பல மகன்களுக்கு தந்தையாக இருக்கும் ஒருவர் தனது அந்தஸ்தை பற்றிய இரகசியத்தை செல்லப்பிள்ளைகளிடம் மட்டுமே வெளிப்படுத்துகிறார். யாரை தகுதியுள்ளவன் என்று தந்தை நினைக்கிறாரோ அவனிடம் மட்டும் அவர் இரகசியத்தை வெளியிடுகிறார். சமூக அந்தஸ்தில் உள்ள ஒரு முக்கிய மனிதரை அவரது கருணையால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். அதைப்போலவே பகவானை அறிந்து கொள்ளும் முன் அவருக்கு மிக பிரியமானவனாக ஒருவன் இருக்க வேண்டும். பகவான் எல்லையற்றவராவார். ஒருவராலும் அவரை முழுமையாக அறிய முடியாது. ஆனால் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் உள்ள ஒருவனின் முன்னேற்றம் பகவானை அறியும் தகுதியுள்ளவனாக அவனை ஆக்கும். பிரம்மாவிடம் பகவான் போதுமான அளவிற்கு திருப்தியடைந்துள்ளார் என்பதை இங்கு நம்மால் காண முடிகிறது. தமது அகாரணமான கருணையால் பகவான் பிரம்மாவிற்கு அளிக்கிறார். ஏனெனில் அவரது கருணையால் மட்டுமே பிரம்மாவால் இறை உணர்வை பெறக்கூடும். பௌதிக கல்வியாலோ அல்லது புத்தி சாதுரியத்தாலோ பரமசத்தியமான முழுமுதற் கடவுளை ஒருவனால் அறிய முடியாது என்று வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. உண்மையான ஆன்மீக குருவிடமும் பகவானிடமும் உள்ள அயராத நம்பிக்கையால் பரமசத்தியத்தை ஒருவன் அறியலாம். இத்தகைய நம்பிக்கையுள்ள ஒருவர் பௌதிக கல்வி இல்லாதவராக இருப்பினும் பகவானின் கருணையால் அவரை தானாகவே அறிந்து கொள்ள முடியும். அனைவரிடமும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத உரிமையை பகவான் பத்திரப்படுத்தி வைத்திருப்பதாக பகவத்கீதை கூறுகிறது. பகவான் தமது யோகமாயா சக்தியின் மூலமாக நம்பிக்கை இல்லாதவர்களிடமிருந்து தம்மை மறைத்துக் கொள்கிறார். நம்பிக்கை உள்ளவர்களிடம் பகவான் தமது உருவம், குணம் மற்றும் லீலைகள் ஆகியவற்றின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். பகவான் அருவவாதிகளால் தப்பாக கருதப்படுவதைப் போல் அருவமானவர் அல்ல. அவரது உருவம் நமது அனுபவத்திற்கு உட்பட்டுள்ள உருவத்தை போன்றதல்ல. பகவான் தூய பக்தர்களுக்கு தமது உருவத்தை மட்டுமல்லாமல் அதன் அளவையும் கூட வெளிப்படுத்துகிறார். அதுவே யாவான் என்பதன் பொருளாகும். இது ஸ்ரீமத் பாகவதத்தின் மிகச்சிறந்த வல்லுநரான ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியால் விவரிக்கப்பட்டுள்ளது. பகவானுக்கு ஜட உருவம் கிடையாது என்ற வேத நூல்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்கள் அவர் உருவமற்றவராக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றனர். அவர்களால் ஜட உருவத்திற்கும் ஆன்மீக உருவத்திற்கும் உள்ள வேறுபாட்டை காண முடிவதில்லை. ஜட உருவம் இல்லையெனில் ஒருவர் அருவமானவராகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவர்களின் கருத்தாகும். இந்த முடிவும் கூட பௌதிகமானதே. ஏனெனில் உருவமற்ற நிலை உருவமுள்ள கருத்திற்கு எதிரானதாகும். ஜடக்கருத்தை மறுப்பதென்பது உன்னதமான ஓர் உண்மையை ஸ்தாபிப்பதாகாது. பிரம்ம சம்ஹிதையில் பகவானுக்கு ஒரு உன்னத உருவம் இருக்கிறதென்றும் அவரால் தமது எந்த புலனையும் எந்த நோக்கத்திற்காகவும் உபயோகிக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக, அவருடைய கண்களால் உணவருந்த முடியும். தமது கால்களை கொண்டு அவரால் காண முடியும். ஜட உருவத்தை பெற்றுள்ள ஒருவனால் அவனுடைய கண்களால் உணவருந்த முடியாது அல்லது காலால் காண முடியாது. இதுவே ஜட உடலுக்கும் சச் சித் ஆனந்தமான ஆன்மீக உடலுக்கும் உள்ள வேறுபாடாகும். ஆன்மீக உடல் அருவமானதல்ல, அது வேறொரு வகையான உடலாகும். ஜடப்புலன்களால் அதை நாம் அறிய முடியாது. எனவே அருவம் என்பது ஜட உருவம் இல்லை என்பதை குறிப்பதாகும். அல்லது ஒரு ஆன்மீக உடலை பக்தனற்றவன் தனது கற்பனா முறையால் அறிய முடியாது. பகவான் தமது பலதரப்பட்ட ஆன்மீக உடல்களை பக்தனுக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வுடல்கள் வெவ்வேறு தேக அம்சங்களை கொண்டவையாகும். ஒன்றுக்கொன்று ஒத்த தன்மை உடையவையும் ஆகும். பகவான் உடைய உன்னதமான உடல்களில் சில கருமையானவையாகவும் மற்றும் சில வெண்மையானவையாகவும் ஆகும். அவற்றில் சில சிவந்த நிறமுடையாகவும் சில மஞ்சள் நிறமுடையவையாகவும் அவற்றில் சில 4 கரங்கள் உடையவையாகவும் சில 2 கரங்களை உடையவும் ஆகும். அவற்றில் சில மீன் வடிவத்தையும் சில சிங்கத்தின் வடிவத்தையும் கொண்டவை ஆகும். சமசக்தி கொண்ட உன்னதமான உடல்கள் அனைத்தும் பகவானின் கருணையால் அவரது பக்தர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. இதனால் பக்தனொருவன் பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறியவனாக இல்லாதிருப்பினும்
பரமசத்தியத்திற்கு உருவமில்லை என்னும் அருவவாதிகளின் தப்பான வாதங்கள் அத்தகைய பக்தனின் கவனத்தை கவருவதில்லை. பகவானிடம் எண்ணிலடங்காத தெய்வீக பண்புகள் உள்ளன. அவருடைய தூய பக்தனிடம் அவருக்குள்ள அன்பும் அவற்றில் ஒன்றாகும். ஜடவுலக சரித்திரத்தில் காணப்படும் அவரது தெய்வீக பண்புகள் நம்மால் போற்றற்குரியவை ஆகும். பகவான் தமது பக்தர்களை காப்பதற்காகவும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் அவதரித்தார். அவரது செயல்கள் அவருடைய பக்தர்களோடு சம்பந்தப்பட்டுள்ளன. ஸ்ரீமத் பாகவதம் இத்தகைய செயல்களால் நிரப்பப்பட்டுள்ளது. இத்தகைய லீலைகளை பற்றிய அறிவு பக்தரற்றவர்களுக்கு கிடையாது. பகவான் 7 வயதே நிரம்பியவராக இருந்த பொழுது கோவர்தன மலையை தூக்கி பிருந்தாவனத்தில் இருந்த தமது தூய பக்தர்களை இந்திரனின் கோபத்தால் விளைந்த பெரு மழையிலிருந்து காப்பாற்றினார். 7 வயதுடைய சிறுவன் கோவர்தன மலையை தூக்கினார் என்பது நாத்திகர்களுக்கு நம்ப முடியாததாக இருக்கக்கூடும். ஆனால் பக்தர்களுக்கு இது பூரண நம்பிக்கைக்கு உரியதாகும். பகவானின் ஆற்றலை பக்தன் நம்புகிறான். ஆனால் பகவான் சர்வசக்தி படைத்தவர் என்று கூறினாலும் அதை நாஸ்திகர்கள் நம்புவதில்லை. பகவான் என்றும் பகவானே என்பதையும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் தியானம் செய்வதாலோ அல்லது கோடிக்கணக்கான ஆண்டுகள் மனக்கற்பனையில் ஈடுபடுவதாலோ ஒருவனால் பகவானாக ஆக முடியாது என்பதை அறிவு பற்றாக்குறையாக உள்ள இத்தகைய மனிதர்கள் அறிவதில்லை. பௌதிக அறிஞர்களின் அருவவாத விளக்கம் இப்பதத்தில் முற்றிலும் தவறென நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஒரு மனிதனுக்குள்ள உருவம், குணம் மற்றும் செயல் முதலான அனைத்தும் பரமபுருஷருக்கு இருப்பதாக இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுளின் தெய்வீக இயற்கையை பற்றிய இவ்வர்ணனைகள் அனைத்தும் பகவத் பக்தனால் பெறப்படும் உண்மையான உணர்வுகளாகும். மேலும் பகவானின் அகாரணமான கருணையால் அவரது பக்தர்களுக்கு அவை வெளிப்படுத்தப்படுகின்றன, மற்றவர்களுக்கு அல்ல. ஹரே கிருஷ்ணா.